வணக்கம். இந்த வீடியோல நம்ம இட்லி கடை கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போறோம். கேரக்டர் கண்ட்ரோலர். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கோட் பண்ணி அதுக்கு வந்து இன்புட் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண போறோம். இந்த சிஸ்டத்தை நம்ம C# கோட் பண்ண போறோம். இந்த சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம எந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ண போறதில்ல. இந்த சிஸ்டம் பண்ண என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு அதை ஏன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் ப்ரொஃபஷனலா கோட் பண்றது வந்து பெஸ்டா இருக்கும்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம கேரக்டர் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட் கேப்சியூல். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதுலயே வந்து காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம இப்படி பண்ண போறதில்ல. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டோட விஷுவலையும் லாஜிக்கையும் வந்து தனித்தனியாக பிரிச்சிடணும். நம்ம விஷுவலாக பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம லாஜிக்கையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து லாஜிக்கையும் விஷுவலையும் பிரிச்சுட்டோம்னா நம்ம லாஜிக்கை தனியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், அப்புறம் விஷுவலை தனியாக மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட விஷுவலை வந்து நம்மளால் ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்கேலையும் வந்து நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஃப்செட் பண்ணி மாற்றுறதுனால நம்ம லாஜிக்கலாக யோசிக்க வேணாம். எப்போவுமே இதை ஒரு ரூலாக ஃபாலோ பண்ணுங்கள். விஷுவலை தனியாக வச்சுக்கோங்க, லாஜிக்கை தனியாக வச்சுக்கோங்க. லாஜிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன், விஷுவல் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து பிளேயருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட்னு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா அசெட்டுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோனோபிஹேவியர் ஸ்கிரிப்ட் பிளேயர். இதை என்ன பண்ணோன்னா வந்து ஜஸ்ட் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட் காம்பனன்ட் போயிட்டு நீங்கள் பிளேயர்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சில் வந்துடும். ஸோ இது வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஸ்கிரிப்ட் மோனோபிஹேவியராக இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். வாய்ட் ஸ்டார்ட் அண்ட் வாய்ட் அப்டேட் இது ரெண்டுமே வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன். வாய்ட் ஸ்டார்ட்ன்றது ஒரு வாட்டி தான் ப்ளே ஆகும். இந்த ஸ்கிரிப்ட் எந்த கேம் ஆப்ஜெக்ட்ல நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த கேம் ஆப்ஜெக்ட் சீனில் வந்து எனேபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். வாய்ட் அப்டேட்ன்றது என்னன்னா வந்து இப்போ ஒரு கேம் ஆப்ஜெக்ட் வந்து அந்த சீனில் இருக்குது, எனேபிளாக இருக்குன்னா ஒரு ஃப்ரேமும் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து திருப்பி வந்து கால் ஆகினே இருக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கான விஷயம். நீங்கள் யோசிக்கலாம் வாய்ட் ஸ்டார்ட்னு இருக்குது, வாய்ட் அப்டேட்னு இருக்குது. ஆனால் நம்ம வந்து பப்ளிக் ப்ரைவேட்லாம் இருக்குமே, ஏன் இல்லைன்னா ஆக்சுவலாக வாய்ட் ஸ்டார்ட் வாய்ட் அப்டேட்ன்றது ஆக்சுவலாக ப்ரைவேட்டான ஃபங்க்ஷன் தான். நீங்கள் ப்ரைவேட் வாய்ட் ஸ்டார்ட்னாலும் இல்லை வாய்ட் ஸ்டார்ட்னாலும் ஒன்று தான். ஸோ இது ப்ரைவேட் ஃபங்க்ஷன் தான், வேறு இதுலேருந்து கால் பண்ண முடியாது. நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் நேமிங் ஸ்டைல் பற்றி கற்றுக்கணும். இது என்னன்னா வந்து ஒரு ரூல்ஸ் தான். பட் இந்த ரூல்ஸை வந்து அப்சல்யூட்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இது என்னன்னா வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸஸ் இதோட நேமை வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அதோட ரூல்ஸ்ன்றது தான் வந்து இந்த நேமிங் ஸ்டைல். இதில் பார்த்தோன்னா பாஸ்கல் கேஸ், கேமல் கேஸ், ஸ்னேக் கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம கோட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு நேமிங் ஸ்டைலையுமே வந்து வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். அந்த ஸ்டைலை நம்ம கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணணும். இது எதுக்கு பண்றோம்னா நம்ம வேற யாருக்குன்னா கோட் கொடுக்குறோம், இல்லைன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளே வந்து அந்த கோடை பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு அது புரியணுன்றதுக்காக தான் இதை பண்ணணும். இது பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. பட் இது பண்ணோன்னா வந்து நம்ம லைஃப் ஈஸியராக இருக்கும் ஆஸ் அ ப்ரோக்ராமராக. ஸோ அதுக்காக தான் இதை நீங்கள் கற்றுக்கணும். பிளேயர் ஸ்கிரிப்டை கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்புட் சிஸ்டம் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை செட்டப் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் யூனிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேக்கேஜ் மேனேஜர் போயிட்டு இந்த இன்புட் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்புட் சிஸ்டம் ஆக்ஷன்ன்ற இந்த அசெட் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்புட் சிஸ்டத்தோட வெர்ஷன் வந்து 1.8.2க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட்டப் ஆயிருக்கும். நம்ம வேணும்னா இந்த மூவ் ஆக்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நியூ ஆக்ஷன் மேப்பில் போயிட்டு பிளேயர் 1ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்ஷன் மேப்னா என்னன்னா வந்து நம்ம வந்து ஜிடிஏல பார்த்தோம்னா வந்து வாக் பண்ணுவோம். வாக் பண்ணுறதுன்றது ஒரு ஆக்ஷன் நினச்சிக்கோங்களேன். இப்போ வந்து டக்குன்னு வந்து கார்க்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னா வந்து திருப்பி நம்மளால் வாக் பண்ண முடியாமல் அதோட கண்ட்ரோல்ஸ் மாறுதுல. ஸோ அதுதான் ஆக்ஷன் மேப். ஸோ அதனால் வந்து ஒன்றுத்துக்கும் வேறு ஆக்ஷன் மேப். காருக்கு இல்லை வந்து நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு தனி ஆக்ஷன் மேப் இந்த மாதிரி மாறும். ஸோ நியூ ஆக்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. நியூ ஆக்ஷனுக்கு வந்து 3 பேர் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆக்ஷன் டைப் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வேல்யூ. ஸோ பிளேயர் மூவ்மெண்ட்காக வேல்யூ யூஸ் பண்ணுவோம். பிளேயர் ஜம்ப்னா வந்து நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் பார் அமுத்தின உடனே ஜம்ப் ஆகுதுல. ஸோ அதுக்கு பட்டன் யூஸ் பண்ணுவோம். பாஸ் த்ரூனா வந்து கிட்டத்தட்ட வேல்யூ மாதிரி தான். பட் வந்து இதில் வந்து எந்த விதமான ப்ராசஸிங்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சில ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸில் வந்து மவுஸும் டச்சும் அட் அ டைமில் யூஸ் ஆகணும். இல்லை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரைமரி ஜாய்ஸ்டிக், செகண்டரி ஜாய்ஸ்டிக்னு வந்து கேம் வந்து அசைன் பண்ணிக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் இப்போ ஃபர்ஸ்ட் ஜாய்ஸ்டிக்ல விளையாடனே இருக்கீங்க, டக்குன்னு வந்து இன்னொரு ஜாய்ஸ்டிக் ஸ்விட்ச் ஆகுறீங்கன்னா வந்து அந்த ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து பிரைமரி ஜாய்ஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் பாஸ் த்ரூ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகாது. எல்லா ப்ராசஸிங்கும் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஸ் த்ரூன்றது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்ட்ராக்ஷன் இருக்குது. இன்ட்ராக்ஷன் நம்ம இதுக்கு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இன்ட்ராக்ஷன் ஹோல்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து
இத்தனை செகண்ட் நான் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மூவ் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த இன்ட்ராக்ஷன் யூஸ் ஆகும். மல்டி டேப் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, மல்டி டேப் டு எஸ்கேப் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல அதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளேயர் இந்த மாடலில் வந்து இன்புட் கொடுத்தா தான் வந்து ட்ரிகர் ஆகணுன்றதுக்கு டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்னு இருக்குது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில கேம் பேட் வந்து டெட் ஜோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெட் ஜோன்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ப்ராசஸர் யூஸ் ஆகும். நம்ம வேணும்னா இந்த இடத்துலையும் நார்மலைஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கோடிங்லேயும் நார்மலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆக்ஷன் டைப் வேல்யூன்னு மாற்றின உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்போசிஷனில் வந்து அப் டவுன் லெஃப்ட் ரைட் காம்போசிஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மூவ்மெண்ட்டுக்கு அதான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2D வெக்டர்னு இருக்குது. வெக்டர்னா நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெக்டர்னா வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு அர்த்தம். 2D வெக்டர்னா 2 axis, வெக்டர் 3Dனா 3 axis, எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கீ பைண்டிங் பண்ண போகிறோம். கீ பைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பாத்தை கிளிக் கொடுத்து லிசன் கொடுத்துருங்க. லிசன் கொடுத்தீங்கன்னா இப்போ அப்பா நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா டபிள்யூன்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா டபிள்யூ கீபோர்டுன்னு வந்துதா. ஸோ டபிள்யூ. ஸோ டவுனுக்கு வந்து இதே மாதிரி போயிட்டு லிசன் கொடுத்து எஸ். ஸோ இந்த மாதிரி மற்ற விஷயத்தையும் வந்து லிசன் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பாத்தில் போயிட்டு டைப் பண்ணிங்கனாலே வந்து. ஸோ நான் இங்கே வந்து லிசன் கொடுக்காம டீன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்புட் அசைன் பண்ணிட்டோம். இந்த இன்புட் சிஸ்டம் ஏன் ஸ்பெஷல்னா இந்த மூவ் ஆக்ஷனுக்கு வந்து நீங்கள் எத்தனை காம்போசிஷன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை டச்சுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஜாய்ஸ்டிக் இது பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஆட் பைண்டிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாத்தில் போயிட்டு லெஃப்ட் ஸ்டிக்குன்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களால் பைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு டிவைஸ்க்கான பைண்டிங்கை வந்து ஈஸியாக வந்து இந்த ஒரு ஆக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த இன்புட் சிஸ்டம் வந்து பெஸ்ட்டு. பழைய இன்புட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னா இது எவ்வளோ பெட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இந்த இடத்துல போயிட்டு வந்து சேவ் அசெட்னு கொடுக்கணும். இங்க ஆட்டோ சேவ் இருக்கு. பட் நம்ம ஏன் மேனுவலா சேவ் பண்றோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ நம்ம பிளேயர் ஆட் காம்பனன்ட்ல இன்புட்னு கொடுத்து ஸோ பிளேயர் இன்புட்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்ல வந்து நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. இந்த இன்புட் சிஸ்டத்துக்கு நம்ம C# கிளாஸை வந்து ஜென்ரேட் பண்ணி தான் அதை வந்து நம்ம டைரக்டா வந்து கோடிங் வழியா வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஆட்டோ சேவ் கொடுத்தோம்னா இது ஆட்டோ ஜென்ரேட்டட் கிளாஸ்ன்றதுனால இது ரீஜென்ரேட் ஆயினே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மேனுவலா வந்து சேவ் பண்ணிருக்கோம். ஸோ அங்க சேஞ்ச் பண்ணதெல்லாம் வந்து இங்கேயும் இருக்கும். நம்ம பிளேயர் ஒன்று கிரியேட் பண்ணுமோ அது எல்லாமே வந்து இங்க ஆட்டோ ஜென்ரேட் ஆயிருக்கும். இதுல வந்து நீங்க எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எதனா சேஞ்ச் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி இங்க தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். நம்ம இன்புட் சிஸ்டம் செட்டப் பண்ணியாச்சு. நமக்கு வேணும்னா பிளேயர் ஸ்கிரிப்ட்ல இருந்தே அந்த இன்புட் ஆக்சஸ் பண்ணி நம்மளால வந்து மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்க முடியும். பட் நம்ம அப்படி பண்ண போறதில்ல. ஏன்னா வந்து ஒரு விஷயத்துக்குமே வந்து தனித்தனியா அதோட கிளாஸஸ்ல இருந்தா தான் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்றோம். இது எதுக்குன்னா வந்து பக் எதனா வந்து அதை டக்குன்னு வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு இது பெரிய யூஸா இருக்கும் ஃபியூச்சர்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா கேம் இன்புட்ன்ற ஒரு புது கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுல வந்து நம்ம கேம் இன்புட்டோட ஸ்கிரிப்டை கொடுத்து அதை வந்து பிளேயரோட ஆக்சஸ் பண்ண வச்சிடலாம். இப்போ பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட்னா அதுக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் இருக்கும். நம்மளுக்கு தேவையான சிஸ்டத்தெல்லாம் இந்த மாதிரி தனியாக பிரித்து அதுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸை வந்து அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா வந்து டீபக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த ஆப்ஜெக்டோட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கேம் இன்புட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை இன்புட் சிஸ்டம். பிரைவேட் இன்புட் ஆக்ஷன்ன்றதை வந்து நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அவேக்ன்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எனேபிள் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூனிட்டியில் வந்து அவேக் ஃபங்க்ஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆன் எனேபிள்டு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன், கடைசியாக தான் கேம் பிகின் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு put action டாட் பிளேயர் 1 நம்ம கிரியேட் பண்ண ஆக்ஷன் மேப், அதுக்கப்புறம் டாட் எனேபிள். ஸோ இப்போ வந்து இந்த இன்புட் ஆக்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணி பிளேயருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இதில் நம்ம வந்து மொமெண்ட் இன்புட் தான் அனுப்ப போகிறோன்றதுனால வந்து அது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அதனால வெக்டர் 2 யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஏன் எரர் காட்டுதுன்னு நம்ம இந்த இடத்துல வெக்டர் 2னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம வெக்டர் 2க்கு தேவையான மாதிரி எதுவுமே வந்து இன்னும் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அதனால தான் இங்கே எரர் காட்டுது. நம்ம வெக்டர் 2 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இங்கே இருந்த எரர் போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம வெக்டர் 2 ரிட்டர்ன் பண்ணதுனால இந்த இடத்துல இருந்த எரர் போயிடுச்சு. ஸோ நம்ம கேம் இன்புட்டோட ஸ்கிரிப்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளேயர் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம கேரக்டர் கண்ட்ரோலர் ரெடி. இப்போ பிளேயர்ல இருந்து கேம் இன்புட் குள்ள இருக்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் தேவை. ஸோ அதுக்கு தான் இது எழுதியிருக்கோம். ஸோ இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டோம்னா வந்து நம்மளால் வந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த கேம் இன்புட்டை தூக்கி இந்த இடத்துல போட்டோம்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். என்னதான் வந்து நம்மளால இன்ஸ்பெக்டரில் இந்த கேம் இன்புட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் இது ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ஸோ கேம் இன்புட்டை நம்மளால வந்து பிளேயர் கிளாஸ்க்குள்ளே இருந்தும் இல்லை வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்குள்ளே இருந்து மட்டும் தான் ஆக்சஸே பண்ண முடியும். ஸோ அதுதான் சீரியலைஸ்ட் ஃபீல்ட். ஸோ மூவ்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அப்டேட் ஃபங்க்ஷன் தேவை. ஏன்னா வந்து மூவ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறது ஒரு ஃப்ரேமும் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஃபங்க்ஷன் தேவை.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மூவ் டைரக்ஷன்ற வெக்டார் 3 வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் வெக்டார் 3 கிரியேட் பண்ணியிருக்கோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பொசிஷன் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் பொசிஷன் இருக்கு. நம்ம மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஜெட் டைரக்ஷனில் மட்டும் தான் பண்ண போகிறோம். பட் ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு இது வந்து ஜம்பிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து வெக்டார் 3. ஸோ இந்த லைன் கோடில் வந்து நம்மளால வந்து ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண முடியும் வித் இன்புட்ஸ். டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன்றது இந்த பொசிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பொசிஷனோட மூவ் டைரக்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்னா நம்ம இன்புட் கொடுக்கும்போது இந்த பொசிஷனோட ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸில் வந்து இன்புட்டில் வந்து +1னா அந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ WSD யூஸ் பண்ணால் நம்மளால் ப்ளே பண்ண முடியுது. பட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ராப்பராக இல்லை. இது ஏன் ப்ராப்பராக இல்லைன்னா ஸோ ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட FPS தெரியுது. இந்த FPSக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த அப்டேட் ஃபங்க்ஷனில் இருக்க கோடு வந்து ரன் ஆகும். இந்த FPS கம்மியாக இருந்தால் ஸ்லோவாக ரன் ஆகும், இன்னும் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் ஸ்பீடாக ரன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆல்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டிவைஸ்க்குமே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதே நீங்கள் மூவ் டைரக்ஷனோட டைம் டாட் டெல்டா டைமை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இது எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னா 1 டிவைடட் பை எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணுதோ அதை கால்குலேட் பண்ணி இதிலோட மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ உங்களோடது வந்து ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர்னா அந்த 1 டிவைடட் பைன்ற அந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்லோவான கம்ப்யூட்டர்னா அந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா டிவைஸ்லுமே வந்து இது ஈக்குவலாக வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது. என்னதான் இது கரெக்டாக இருந்தாலும் வந்து ஸ்பீட் கரெக்டாக இல்லை, ஸ்பீடை வந்து கரெக்ட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளோட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டை கிரியேட் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீடை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஸ்பீட் வேணுமோ இந்த இடத்துல நம்மளால வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.